எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஃப்ராடு லாஸ்ட் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுன்னா உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன், கேள்வி கேட்டு வாத்தியார் மாதிரி கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கலன்னா நிர்வாகத்துக்குள்ளே கணக்கு பார்க்கறது வருமா, கணக்கு பார்க்கறதுங்கிறது செப்பரேட்டாக நிர்வாகத்துக்குள்ளே வரும் சைடில் அது ஒத்துக்கிறீங்க எல்லாரும். அப்போ நிர்வாகத்துக்குள்ளே வர்ற கணக்கை வந்து தனியாக வெளியே வேணும்னே எடுத்து நாங்கள் கோயில் கணக்கெல்லாம் பார்க்குறோம்னு சொல்லி 228 கோடி ரூபா போடுறாங்க இந்த கவர்மெண்ட்டில். பழைய கவர்மெண்ட்டில் 220 கோடி ரூபா போடுறாங்க. எவ்வளோ பெரிய அட்டூழியம் உச்சக்கட்டம். இப்போ தனி மனிதன் ஃப்ராடு பண்ணால் ஜெயிலுக்கு, தனி மனிதன் ஏதாவது தப்பு பண்ணால் பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுறீங்க. அரசாங்கம் குற்றவாளியாக இருந்தால் எங்கே போடுறது? அரசாங்கத்தை கலைக்க தான் செய்ய முடியும். ஆனால் அரசாங்கம் கிரைமே பண்ணுதே. எவ்வளோ பண்ணுது? 428 கோடி நிர்வாகம்னு சொல்லி போட்டு தணிக்க கணக்குன்னு சொல்லி உள்ள ஒரு போட்டு இன்னொரு 228, மொத்தத்தில் 656 கோடி ரூபா எடுக்கிறாங்க. அப்போ மாதம் 12 வகுத்தோம்னா 55 கோடி ரூபா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த பணத்தில் இதுலேருந்து கொடுக்கல. எங்கள் டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 172 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. சரி, இப்போ இயங்குதா இல்லையா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல சார், அது இயங்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சார் நான் வந்து 2005 நான் வேலையில் இருக்கேன். அநேகமாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கேன். 2005 என்னை 2005 தூக்கி விட்டாங்க. நான் கோயம்புத்தூர் போகிறேன். ஒரு டிஎஸ்பி கூட ஓடி போனான்னு சொல்லலை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ தூக்கி போய் நான் அங்கே போயிட்டேன். அப்போது 2005 2018 வரைக்கும் நான் வேலையில் இருக்க போகும்போது இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா என்ன கிரைம்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் போர்ஸ் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2 கவர்மெண்ட்டும் பிரகஸ்பதிகள்னு சொல்லுவாங்க. பிரகஸ்பதி பெரிய அறிவாளியம்பாங்க. அப்போ அறநிலையத்துறையுடைய பெரிய பிரகஸ்பதிகள், அவங்க பிரகஸ்பதிகளா புத்தி குன்றியவர்களான்னு சொல்லி நீங்கள் தான் பதில் சொல்ல. உங்களை கேட்பேன், சத்தியமாக நான் கேட்பேன், நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். நேற்றுலாம் வாயில் வராது. புத்தி குன்றியவர்களா பிரகஸ்பதிகளா? இதில் போலீஸ்காரங்களும் கூட இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபோர்ஸை உருவாக்குறாங்க. எப்படி எக்ஸ் ஆர்மி பீப்புளையும் போலீஸ்காரங்களையும் சேர்த்து உருவாக்குனது இவங்க தான் உருவாங்க. என்னன்னா மொத்தத்தில் கோயிலில் உண்டியலை காப்பாற்று. உண்டியல் எக்கச்சக்கமாக அடி வாங்குது. திருடிட்டு போகும்போது வழக்கம் போல மிச்ச திருடப்பட்ட பணத்தை நாங்களால் எடுக்க முடியாது. போலீஸில் பார்த்தீங்கன்னா சார் செலவழிச்சிட்டான்னு சொல்லிவிடுவோம். அதனால் பணம் வராது. ஸோ இந்த உண்டியலை காப்பாற்றுறது ஒன்று. அது எத்தனை குற்றம் நடந்திருக்கு? 1022 குற்றம் நடந்திருக்கு இந்த பீரியடுக்குள்ளே. நான் சொல்கிறதில்ல, 1022 குற்றம் நடக்குது. அப்புறம் அதுக்கடுத்த குற்றம் தெய்வத்தில் உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கு இல்லையா, கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள் இருக்கு. அவைகளை வந்து எத்தனை கிரைம்னா கிட்டத்தட்ட 247 குற்றம் நடந்திருக்கு. 247 குற்றம் நடந்திருக்கு. அந்த 247 குற்றத்தில் எத்தனை தெய்வ விக்கிரங்கள் போயிருக்குன்னு பார்த்தா 522 தெய்வ விக்கிரங்களை குத்திட்டு போயிட்டானோ. இவ்வளோ குற்றம் நடந்துகிட்டு இருக்கு. டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் 172 கோடி ரூபா நாங்கள் செலவழிச்சிருக்கோம். யார்கிட்ட செலவழிச்சிருக்கோம்? டிஎம்கேனுடைய பார்ட்டி ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க அறிவாலை, அந்த ஃபண்டு கிடையாது. ஏடிஎம்கேனுடைய பார்ட்டி ஆஃபீஸ், அந்த ஃபண்டு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்டு கிடையாது. கவர்மெண்ட்டோட கிராண்ட் கிடையாது. எல்லாம் போக மக்களோட வரிப்பணமும் கிடையாது. கோயில்க முன்னோர்கள் எழுதி கொடுத்த சொத்துக்கள்லேருந்து வர்ற வருமானத்தில் இவ்வளோ செலவழிச்சு இவனு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இந்த கிரைமை கண்டுபிடிச்சிருக்கிற கொஞ்சம் நான் பின்னாடி போய்க்கிறேன். இங்கே பாரு, இதுக்கு பேர் என்ன சார்? சொல்லுங்கள் சார், சத்தமிழ் சொல்லுங்கள் சார். சைபர் 0 பாக தமிழில் வந்து சுழியம் சொல்லுவாங்க இல்லையா? இவ்வளோ கேஸை அவன் கண்டுபிடிச்சிருக்கான். பணம் வாங்கினது எவ்வளோ பண்ணியிருக்கான்? 172. போலீஸ்காரங்களும் எக்ஸ் மிலிட்ரியும் 2005 2012 வரைக்கும் கண்டுபிடிக்க குற்றம் வந்து அப்படி கண்டுபிடிச்சிருந்தா என்ன, இவர் ஒரு கூட வேலை பார்த்த போலீஸ் அதிகாரி, இவர் கண்டுபிடிச்சிருந்தா அவருடைய பேரில் ரிப்போர்ட் ஆகி நாங்கள் என்ன அவருக்கு ரிவார்டு கொடுத்துருப்போம். அவர் ஒரு கோர்ட்டில் என்ன செஞ்சிருப்பார்? விட்னஸ் ஆயிருப்பார், பாக்ஸில் சாட்சி சொல்லியிருப்பார். கரெக்டா? அப்படி எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்கன்னு இந்த பாருங்க, 0. இவ்வளோ 0 நடக்கு. இந்த அவலங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீங்க. நான் வேற எதை பேச வந்தேன். ஆரகுளூருங்கிற கேஸை பற்றி நல்ல கேள்வியை கேட்டீங்க. உங்களுக்கு முதல்ல வணக்கம். நீங்கள் யாரும் எந்த பிரச்சனை சொல்ல வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட வழக்குகளில் இப்போ இதை ஒழிச்சு கட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒழிச்சு கட்டணுமா வேணாமா சார்? கண்டிப்பாக ஒழிச்சு பேரை சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். ப்ரெஸ் மட்டும் சொல்ல சார். நீங்களும் வரி கட்டுறீங்க சார், நீங்களும் கோயிலுக்கு போறீங்க, உங்கள் மனைவி கோயிலுக்கு வர்றாங்க. நான் வந்து உங்கள் முகத்தை வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸை கேட்காம நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தம்லாம் ஒன்றும் வராது, தாராளமாக சொல்லலாம். நான் பேசுகிறது நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா சார்? தலையை தான் ஆட்டுறீங்க. நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா? அநியாயம்னு சொல்லுங்கள் சார். அநியாயம் இருக்கா? நான் பேசுறதுல அநியாயம் இருக்காரு சொல்றாரோ அது சொல்றாரான்னு தெரியல. அப்போ மொத்தத்தில் 172 கோடி சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு 2005 2018 கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கு 0 அப்படின்னு சொன்னா அதை கலைக்கணுமா வேணாமா? நல்ல அரசாங்கம்னா கரைச்சிரும். இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன பணம் எவன் பணம் எந்த குட்டியில் போனாலும் பரவாயில்ல, குட்டிச்சோறு போனாலும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கக்கூடிய பொறுப்பற்ற அரசாங்கங்களா இருந்தால் நடவடிக்கை எடுக்காது.